ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி அணில் கம்பு சேமியாவை வச்சு கிச்சடி பண்ண போகிறோங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் சேமியாவை தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிருங்க. இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தம்பருப்பும் தாளிச்சுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் இந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்குற மாதிரி இதை இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வேணும்னா இதில் ஒரு தக்காளி கூட கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற கம்பு சேமியாவை இதில் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.